இப்போ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு சொன்னா இன்ட்ரோகேட்டிவ் adjective. அதே மாதிரி தான் வருது. அந்த ப்ரொனவுன்ல என்னென்னலாம் யூஸ் பண்ணுவோமோ அதே. தி ஒன்லி திங் இஸ் தட் உங்களுக்கு ப்ரொனவுன்ஸுக்கும் adjectivesக்கும் டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சா மட்டும் போதும். ப்ரொனவுன்றது வந்து தனியா வரும், adjective நவுனுக்கு முன்னாடி வரும். தட்ஸ் ஆல். இன்ட்ராகேஷன்னாலே கொஸ்டின் கேட்கறது. இப்போ என்ன மாதிரி கொஸ்டின் வேர்ட்ஸை நம்ம adjectives-ஆ யூஸ் பண்ணுவோம் அப்படின்றத கொஞ்சம் யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா யூ வில் கெட் 3 கொஸ்டின் வேர்ட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் வாட், which and whose. நான் அந்த டேப்லெட் காலம்ல கொடுத்துருக்கிறேன் அண்ட் ஐவ் கிவன் எக்ஸாம்பிள்ஸ் ஆல்சோ. அப்போ நீங்க பார்ப்பீங்க அந்த கொஸ்டின் வேர்டுக்கு அடுத்து யூ கெட் அ நவுன். ஸோ தட்ஸ் வை தீஸ் கொஸ்டின் வேர்ட்ஸ் ஆர் கால்ட் இன்ட்ராகேட்டிவ் adjectives. நெக்ஸ்ட் வந்து ரொம்ப ஈஸியான 2 டைப்ஸ். ஒன்று வந்து டெஃபினட் நியூமரல் adjective, இன்னொன்று இன்டெஃபினட் நியூமரல் adjective. இப்போ டெஃபினட் அப்படின்னாலே வந்து ஷுவரா, இன்டெஃபினட் அப்படின்றப்ப அன்ஷுவரா, ஒரு தெளிவில்லாம. அப்போ டெஃபினட் நியூமரல் adjective அப்படின்றது என்ன அப்படின்னு சொன்னா நம்பரை வந்து நம்ம எக்ஸாக்டா சொல்லிட்டோம்னா அது வந்து டெஃபினட் நியூமரல் adjective. இந்த டெஃபினட் நியூமரல் adjectiveல 2 டைப் ஆஃப் நம்பர்ஸ் இருக்கு. நீங்க மேக்ஸ்ல நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. கார்டினல் நம்பர்ஸ் as well as ஆர்டினல் நம்பர்ஸ். கார்டினல் நம்பர்ஸ்னா என்ன அப்படின்னு சொன்னா 1 2 3 4 5 6 அந்த மாதிரி கவுண்ட் பண்றதா வந்து கார்டினல் நம்பர். ஆர்டினல் நம்பர்ஸ்னா என்ன அப்படின்னு சொன்னா ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட், ஃபோர்த், ஃபிஃப்த், சிக்ஸ்த். ஸோ இந்த மாதிரி கவுண்ட் பண்றது ஆர்டினல் நம்பர்ஸ். இப்போ இந்த ரெண்டுமே வந்து டெஃபினட் நியூமரல் adjectiveல வரும். இந்த 2 நம்பர்ஸுமே வந்து டெஃபினட் நியூமரல் adjectives-ஆ நம்ம வந்து கன்சிடர் பண்ணுவோம். இப்போ இன்டெஃபினட் நியூமரல் adjectiveனா என்ன அப்படின்னு சொன்னா few, many, any. இது எல்லாமே வந்து இந்த anyன்றது வந்து இட் டிபெண்ட்ஸ் ஆன் த பிளேஸ் வேர் இட் இஸ் யூஸ்ட். அதை பொறுத்து அது வந்து என்ன adjective அப்படின்றத வந்து நம்ம கன்சிடர் பண்ணணும். ஸோ இங்கேயும் நான் எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்கிறேன். ஐ ஹவ் given the words as well as the example sentences also. ஸோ few, many and any. இப்போ இதுல என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து நம்மளுக்கு எக்ஸாம்ல கேட்கலாம் அப்படின்றத வந்து நம்ம பார்க்கலாம். ஏதாவது ஒரு பர்டிகுலர் அட்ஜெக்டிவை கொடுத்து இந்த அட்ஜெக்டிவ் இந்த சென்டென்ஸ்ல எங்க இருக்கு அப்படின்னு கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லலாம். நம்பர் 1. நெக்ஸ்ட் வந்து ஏதாவது ஒரு பர்டிகுலர் வேர்டை அண்டர்லைன் பண்ணி, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நம்பரை அண்டர்லைன் பண்ணி ஒரு 5ஓ இல்லை 10ஓ 11ஓ கொடுத்துருக்குறாங்க. இந்த நம்பரை அண்டர்லைன் பண்ணி இது என்ன பார்ட் ஆஃப் ஸ்பீச் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். நம்ம கிட்ட டைப் கேட்கலனா கூட வாட் பார்ட் ஆஃப் ஸ்பீச் இஸ் திஸ் அப்படின்றத நம்ம கிட்ட கேட்கலாம். ஏதாவது ஒரு பர்டிகுலர் டைப் ஆஃப் அட்ஜெக்டிவை வந்து நம்மள டிஃபைன் பண்ண சொல்லலாம். அவங்க டெஃபினேஷன் கீழே கொடுத்துருப்பாங்க, 4 டெஃபினேஷன் கொடுத்து நம்மளை வந்து சூஸ் பண்ண சொல்லலாம். ப்ரொனவுனுக்கும் அட்ஜெக்டிவ்க்கும் நிறைய சிமிலாரிட்டிஸ் இருக்குது. ஸோ ஏதாவது ஒரு பர்டிகுலர் வேர்டை கொடுத்து ஒரு சென்டென்ஸ்ல ஒரு பர்டிகுலர் வேர்டை அண்டர்லைன் பண்ணி ஐடென்டிஃபை whether the underlined word is a pronoun or an adjective. உங்களுக்கு adjectivesல ஏதாவது டவுட் இருந்தா feel free to ask.